தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நமது சேனலில் டிஎன்பிசி குரூப் 2 குரூப் 4 ஃப்ரீ ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. நம்ம பேட்ச் மாணவர்கள் வந்து முழுமையாக பயன்பெறும் அப்படிங்கிற நோக்கத்தில் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லாம் வந்து கொடுத்துட்ருக்கோம். டெய்லி 10 மினிட்ஸ் வீடியோவாக கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ அந்த 4 டெஸ்ட்டில் ஹிஸ்ட்ரி கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதில் இன்னும் ஒரு கொஞ்சம் பேலன்ஸ் கொஷின்ஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் பேலன்ஸ் கொஷின்ஸ் எல்லாத்தையும் பார்த்துடலாம். நாளையிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வாரம் வந்து ஐஎன்சி படிக்கிறீங்க இல்லையா? ஸோ அதனால் நம்ம ஐஎன்சிக்குரிய கொஷின்ஸ் எல்லாமே பார்க்கலாம். இது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். இதை வந்து நீங்கள் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கனாலும் ஓகே, இல்லை என்கிட்ட பிடிஎஃப் வாங்கி படிச்சுக்கிறதுனாலும் டிஸ்கிரிப்ஷனுங்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். 7667448486. ஏஜேஜிஎஸ் 2023 கேட்கப்பட்ட கேள்விகள் பார்க்கலாம். முதல் கேள்வி, டேஸ் நாலந்தா பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தார்? ஆப்ஷன் பி, முதலாம் குமாரகுப்தர். இரண்டாவது கேள்வி, கூற்று சிந்து கங்கை சமவெளி பஞ்சாப் முதல் வங்காளம் வரை கிட்டத்தட்ட வட இந்தியா முழுவதும் உள்ளடக்கி இருந்தது. இப்பகுதியில் செழுமையும் வளமும் அங்கு வாழ்ந்த மக்களின் பன்முகத்தன்மைக்கு காரணமாயின. காரணம், இந்த சமவெளி இந்தியாவில் உள்ள பெரிய பேரரசுகளின் அரசாட்சி இடமாக இருந்தது. இது ஒரு ஜெனரலான கொஸ்டின். ஆன்சர் ஆப்ஷன் பி, கூற்று காரணம் சரி, சரியான விளக்கம் ஆகும். 3, இவற்றில் எது இந்திய கட்டடக்கலையின் தொட்டில் என்று வர்ணிக்கப்படுகிறது? ஆப்ஷன் ஏ, ஐஹோல். 4, பீஜப்பூர் அடில்ஷாகி பேரரசு, பாருங்க இந்த அடில்ஷாகி சம்பந்தப்பட்ட கேள்வி வந்துட்டே இருக்கு, யாரால் நிறுவப்பட்டது? ஆப்ஷன் டி, யூசுப் ஆதில் ஷா. அடுத்தது, காலவரிசைப்படுத்தவும். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 4213. கான்வா போர், அடுத்து சவுசா போர், இளவரசர் குஸ்ருவின் கழகம், அடுத்து பஞ்சாபில் பூபானிக் பிளேக். அடுத்த கேள்வி 6 தேவை. குஜராத் மொழியில் லோக்கல் என்பதில் உள்ள லோத் என்பதன் பொருள்? லோத்தல் லோக்கல் இல்ல, லோத் என்பதன் பொருள் ஆப்ஷன் சி, இறந்த. 8, ஹரப்பா நாகரிகத்தில் பயன்படுத்தப்படாத உலோகம் எது? ஆப்ஷன் சி, இரும்பு. அடுத்து சிஎஸ்ஜிஎஸ் 2023 தேர்வு. முதல் கேள்வி, ஹரப்பாவிற்கு முதலில் கிபி 1826 வருகை தந்தவர் யார்? ஆப்ஷன் பி, சார்லஸ் மேசன். 2, பீகாரின் நாலந்தாவில் உள்ள புத்தரின் செம்பு சிலை டேஸ் அடி உள்ளது? ஆப்ஷன் டி, 18 அடி. 3, சூர் வம்சத்தை நிறுவியவர் யார்? ஆப்ஷன் பி, ஷெர்ஷா. 4, சிவாஜியின் அஷ்ட பிரதானத்தில் தலைமை நீதிபதி யார்? ஆப்ஷன் ஏ, நியாயாதீஷ். இதுவரை நம்ம ஒவ்வொரு கொஸ்டின் பார்க்குறப்போ நம்ம ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருந்தோம். அது எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் உங்களுக்கு ரெகுலராக ஃபாலோ பண்ணுறதா தெரிஞ்சிருக்கும். அது எல்லாமே இந்த இடத்துல உங்களுக்கு தெரியுது. நான் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன் படி தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கு. 5, அக்பர் அவையில் இடம்பெற்றிருந்த டேஸ் ஆக்ராவின் பார்வை திறன்ற பாலகன் என பலராலும் அறியப்பட்டார்? ஆப்ஷன் சி, சூர்தாஸ். 6, பின் வருவனவற்றுள் தவறான இணையை தெரிவு செய்க? ஆப்ஷன் டி, முகமது இக்பால் உருது கவிஞர் என்பது தவறு. அடுத்தது சிஎஸ்ஜிஎஸ் 2023. கீழ்கண்ட கூற்றுகளில் சரியான கூற்று எது? 4 கூற்று கொடுத்துருக்காங்க. கூற்று 1, ஹிமாயூன் நாமாவை தொகுத்தவர் உல்ஃபதன் பேகம். பதனி பகவத புராணத்தை பாரசீக மொழிபெயர்த்தார். பதனி கொஞ்சம் டைப்பிங் மிஸ்டேக் கொஞ்சம் ஜாஸ்தி ஒய்ஃப் பண்ணாங்க. அவங்க என்ன இவ்வளோ பண்ணியிருக்காங்க, நானும் கவனிக்க மாட்டேன். ஓகே. ராஜா தோடர்மால் பகவத் புராணத்தை பாரசீக மொழியில் மொழிபெயர்த்தார். 4, ஹஜி இப்ராஹிம் சர் இந்தி அதர்வ வேதத்தை மொழிபெயர்த்தார். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி. 1, 3, 4 சரி, 2 மட்டும் தப்பு. அடுத்து கூற்று, பின் வருவனவற்றுள் தவறான பொருத்தம் எது? ஆப்ஷன் டி, நாதிர் ஷா அஸ்ஸாம் என்பது தவறு.
அடுத்தது நாட்டுப்புற நாடகங்களை உரிய மாநிலத்தோடு பொருத்தவும். ஆன்சர் ஆப்ஷன் சி 2413 என்ன பார்க்கலாம். கதகளி கேரளா, ஆக்சுவலாக ஜாகிரபி கொஸ்டின். யாத்ரா அசாம், அங்கியா நாட் வங்காளம், தமாசா கேரளா. 5 முகலாயர் ஆட்சியில் அமைதியை பேணுவதில் சுபேதாருக்கு உதவியாளராக இருப்பவர். ஆப்ஷன் டி பௌஜ்தார். 6 பின்வரும் பட்டியலில் மொத்த மன்னர்களில் சிலரது பெயர்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. அவர்களின் ஆட்சியாளர் அடிப்படையில் வரிசைப்படுத்தவும். இதெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கேன், அதுபடி தான் கொஸ்டினே இருக்குது. ஆப்ஷன் ஏ 3214 கடோச் கதர், சமுத்திரகுப்தர், குமாரகுப்தர், ஸ்கந்தகுப்தர். 7 இந்தியா ஒரு இனவியல் பூங்கா என்ற பெயரை ஏன் பெற்றுள்ளது. ஆப்ஷன் ஏ பன்முக இன சமூகம். 8 அலாவுதீன் ஹசன் ஷாவுக்கு பின் பதவிக்கு வந்தவர். முதலாம் முகமது ஷா. அடுத்து DMGS 2023 வரலாற்றுக்கு முந்தைய காலத்திலேயே மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் உலோகம். ஆப்ஷன் டி தாமிரம். 2 சிந்து சமவெளி நாடகத்தின் இருப்பிடத்தை பொருத்தவும். ஆப்ஷன் பி 3142 ஹரப்பா பஞ்சாப், மொஹஞ்சதரோ சிந்து, காலிபங்கன் ராஜஸ்தான், லோத்தல் குஜராத். 3 காம்ரான் அஸ்காரி ஹிண்டால் யாருடைய சகோதரர். ஹிமாயூன். கீழ்வருவனவற்றில் இரண்டாம் புலிகேசின் வெற்றிகளை விவரிக்கும் கல்வெட்டு. ஐஹோல் கல்வெட்டு. அடுத்தது பொறுத்துக. ஆப்ஷன் ஏ 4312 தன்வந்திரி ஆயுர்வேதா, வராகமிகிரர் பிரகத்ரதா, ஆரியப்பட்ட சூரிய சித்தாந்தா, அமரசிம்மர் அமரகோஷர். 5 அப்பரின் சமண மதத்தின் பெயர். ஆப்ஷன் ஏ தர்மசேனர். 6 சத்திரிய நடனம் எந்த மாநிலத்தில் புகழ்பெற்றது. ஆப்ஷன் சி அசாம். அடுத்தது JSO 2023 தேர்வு. கீழ்கண்ட கூற்றுகளில் சமுத்திரகுப்தரை பற்றிய தவறான கூற்று எது. ஆப்ஷன் ஏ 1, 4 தப்பு. குப்த பேரரசு சமுத்திரகுப்தர் 4வது ஆட்சியாளர். இதில் 3 கொடுத்துருக்கு. இவருடைய ஆட்சி பகுதி இமயமலை முதல் நர்மதை வரை இருந்தது சரி. இதை மகாராஜாதிராஜா என்ற பட்டத்தை பெற்றிருந்தார் சரி. 6 விதமான நாணயங்களை அச்சடித்து வெளியிட்டார் என்பது தவறு. அடுத்து பொறுத்துக. ஆப்ஷன் பி 2314 சமுத்திரகுப்தர் ஈரான் தூண் கல்வெட்டு. இரண்டாம் சமுத்திரகுப்தர் உதயகிரி குகை, புத்தகுப்தர் செப்பு பட்டயம், ஸ்கந்தகுப்தர் ஜூனர் கற்பாறை. 3 அலாவுதீன் கில்ஜியின் அசல் பெயர் என்ன. ஆப்ஷன் டி அலி குர்ஷப். 4 கிருஷ்ணதேவராயரின் ஆமுக்த மல்யதா யாருடைய வாழ்க்கையை விவரிக்கிறது. பெரியாழ்வார். 5 மௌரியர் ஆட்சி நிர்வாகத்தில் கிராமப்புற அதிகாரிகள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர். அக்ரோனோமோய். அடுத்தது கூற்று காந்தார கலைப்பாணி ஹெலினிஸ்டிக் அடையாளத்தை கொண்டுள்ளது. காரணம். அடுத்து சிந்து சமவெளி நாகரிகம் தொடர்பானது. இது தவறான பொருத்தம். ஆப்ஷன் சி 3 மட்டும் தப்பு. கார்னெலியன் ஓமன் என்பது மட்டும் தப்பு. ஸோ இதோட ஹிஸ்ட்ரி கொஸ்டின்ஸ் எல்லாமே முடிஞ்சது. நாளையிலிருந்து INC பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.